மருத்துவர் கொடூரமான முறையில் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பது என்பது ஒரு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிற சம்பவமாக இருக்குது. எப்படி ஒரு மருத்துவமனைக்குள்ளே அங்கே இருக்கிற செமினார் அறையில் இவ்வளவு கொடூரமாக அந்த கொலை நடந்திருக்கு. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கிடைச்சிருக்க அந்த விவரங்கள்லாம் பார்க்குற போது அது அந்த கொலை எவ்வளவு மோசமாக பாவம், அந்த எவ்வளவு சித்திரவதை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிருகத்தனமான அளவுக்கு அந்த அந்த மருத்துவர் கொடூரம் இழைக்கப்பட்டிருக்குது. அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. செய்யப்பட்ட சில நாட்கள் ஆன பிறகும் கூட அதில் உண்மையான குற்றவாளிகளை இன்னும் முழுசாக கைது பண்ண ஒருத்தர் 2 பேரை மட்டும் கைது பண்ணியிருக்காங்க அந்த மருத்துவரில். ஆனால் அது அந்த 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 வழக்கை மூடி மறைச்சி சாட்சியங்களை அழிக்கிறது, தடயங்களை அழிக்கிறது என்பது தான் அந்த மருத்துவமனை நிர்வாகமும் அரசும் முனைப்பு காட்டுதே தவிர, எப்படி இவ்வளவு பகிரங்கமாக ஒரு கொலை நடக்கிற போது அதை ஒழுங்காக புகார் பண்ணாமல், உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல், அந்த சாட்சியங்கள் தடயங்களை அழிக்கிறதுக்கு எப்படி முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மருத்துவர்களுடைய உயிருக்கு என்ன பாதுகாப்பு என்கிற கேள்வி என்பது இருக்குது. அதாவது என்னென்னா, அங்கே நடக்கிற மருத்துவ முறைகேடை, மருந்து விநியோகத்தில் நடைபெறும் முறைகேடை அவர் அம்பலப்படுத்தினார், அவர் வெளியில் சொன்னாருங்கிறது கூட ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆகவே அந்த குற்றவாளிகள் இன்னும் முழுசாக கண்டுபிடிக்கப்படலை. மேற்கு வந்தாலுமே கொந்தளிச்சு போயிருக்கிறது. நாடு முழுவதும் இருக்கிற மருத்துவர்களுக்கு இந்த மாதிரி கொடூரமான கொலை செய்யப்பட்டதை கண்டித்து மருத்துவர்கள் பூராவும் இன்னைக்கு வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதாவது மக்களுடைய உயிர் காக்கும் பணியில் ஈடுபடக்கூடிய மருத்துவர்களுக்கே இவ்வளவு கொடூரமான நிலைமை இருக்குன்னா, அப்போ யாருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குங்கிற கேள்வி தான் எழுப்புது. இந்த வழக்கு இப்போ சிபிஐ விசாரணைக்கு அங்கே உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை இன்னைக்கு எடுத்து விசாரிப்பது என்று முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் இவ்வளவுக்கு பிறகு அங்கே இருக்கிற மாநில அரசு அதன் மேலே ஒரு அக்கறை காட்டல. உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணுவது மட்டும் இல்லை, அதை எப்படியாவது திரைமறையிட்டு மூடி மறைப்பதற்கான அக்கறை செலுத்துறதுங்கிறது வன்மையான கண்டனத்துக்குரியது. மருத்துவர்களுடைய நியாயமான அந்த போராட்டத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முழு மனதோடு எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். இந்த மாதிரியான கொடூரங்கள்லேருந்து மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடு என்பது வழங்கணும். மத்திய அரசு ஏதோ அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசி நாங்கள் வாக்குறுதி கொடுக்குறோங்கிறது மட்டும் இல்லாமல், நாடு முழுவதும் எல்லா மருத்துவமனையிலையும் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து வேலை செய்யக்கூடிய ஆண் பெண் மருத்துவர்களுக்கு இரவு பகலாக வேலை செய்கிறாங்க. நள்ளிரவில் ஏதாவது ஆபத்துனா கூட அவங்க தான் ஓடி சிகிச்சை அளிக்கிறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா யாருக்குமே பாதுகாப்பற்ற சூழ்நிலை உருவாகும். எனவே ஒரு உரிய பாதுகாப்பு ஏற்பாடு மற்றதை உத்தரவாதப்படுத்துவதற்கு மத்திய அரசு மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்கிறேன். இது கடைசி சம்பவமாக இருக்கணும். இதுக்கு மேலே இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது என்பதை வற்புறுத்துவதோடு, அந்த படுகொலையில் சம்மந்தப்பட்டிருக்கிற பாலியல் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிற அவ்வளவு பேரும் முழுமையாக கைது செய்யப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அடுத்து மத்திய சார் மோடி சுதந்திர தின விழாவில் பேசியிருக்கிற பேச்சு பார்த்தா, அநேகமாக அவர் ஒரு 10 வருஷம் ஆட்சியில் இருந்தார். இப்போ 3வது முறையாக தேர்தலில் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கல. தன்னுடைய சொந்த தனிப்பெரும் மெஜாரிட்டி ஆட்சி அவருக்கு அமைக்க முடியல. கூட்டணி ஆட்சியில் தான் நம்பி இன்னைக்கு அமைச்சிருக்கிறாரு. ஆனால் அதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் அவருடைய சுதந்திர தின பேச்சு என்பது அமையுது. அதாவது ஒரு நாடு ஒரு தேர்தலுங்கிற திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த போகிறோங்கிறாரு. ஆனால் அப்படி செயல்படுத்தோம்னா அரசியல் சட்டத்தில் ஒரு 5-6 இடத்துல திருத்தங்கள் பண்ணணும். அந்த சட்ட திருத்தம் பண்ணுறதுக்கு உரிய உறுப்பினர் எண்ணிக்கிட்டு அவர்கிட்ட கிடையாது. 2/3 மெஜாரிட்டி வேணும். 3ல் 2 பக்கம் மெஜாரிட்டி. அவருக்கு அந்த மெஜாரிட்டியே இல்லை. எப்படி அந்த சட்டத்தை திருத்துவார்? அதே மாதிரி காமன் சிவில் கோடுங்கிறத நாங்கள் இப்போ புதுசாக ஒரு வார்த்தையை சேர்த்து மதசார்பற்ற காமன் சிவில் கோடு. மதசார்பற்ற காமன் சிவில் கோடு என்னது? யார் இப்போ மத அடிப்படையில் காமன் சிவில் கோடு? அதாவது முழுக்க அவருடைய சொந்த அஜெண்டாவை நாங்கள் விட்டு கொடுக்கல என்பது தான் அவர் அழுத்தமாக சொல்கிறாரு தவிர, அவர் மக்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை பற்றி கொஞ்சம் கூட செய்யலை. இப்போவும் கூட நாடு பூரா எழுதுகிற கேள்வி என்ன? இப்போ உச்சநீதிமன்றம் உள்ஒதுக்கீடை செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கிறவங்களுக்கு, ஒரு அடித்தட்டு மக்களுக்கு அதுக்குள்ள ஒரு உள்ஒதுக்கீடு செஞ்சது முழுக்க நியாயம். மாநில அரசுகள் அந்த மாதிரி செய்து கொள்வதற்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சட்டத்தை ஒழுங்காக அமல்படுத்தணும்னு சொன்னாலே, உண்மையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் அது செய்ய முடியும்.
ஆனால் 2021 மேற்கொள்ள வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பையே அவங்க வந்து எடுக்காமல் இருக்கிறாங்க. இது வரைக்கும் எடுக்கலை. அன்னைக்கு சொன்னாங்க கொரோனாவில் எடுக்கல. இன்னைக்கு என்ன கொரோனா இருக்கு, ஏன் இன்னைக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஆகவே சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தா எங்க நம்ம இடஒதுக்கீடு கொள்கைக்கு முக்கியத்துவம் வந்துருமோ, ஒரு அடித்தட்டு பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதிகமான இடங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுடுமோங்கிறதுனாலேயே அதை தட்டி போடுகிற வேலையை தான் செய்யணும். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசலை. ஆனால் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அந்த இது வந்து காமன் சிவில் கோடு அமலாக்குவோம், அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் செய்வோம் அப்படின்னு. அதே மாதிரி அவங்களுடைய பொருளாதாரத்தை பற்றினா ரொம்ப மோசமான முழுக்க உண்மைக்கு மாறான விவரங்களை சொல்கிறார். எங்கே இந்த நாடு வந்து என்ன முன்னேற்றது, அதாவது வந்து இந்த நாட்டில் வந்து வளர்ச்சி ஏற்பட்டுருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த வளர்ச்சி யாருக்கு ஏற்பட்டிருக்கு? அம்பானி, அதானி போன்றிருக்கிற பெரிய பெரிய முதலாளிகளுக்கு வளர்ச்சி ஏற்பட்டிருக்க தவிர சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு என்ன வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு, என்ன பொருளாதாரம்? நீங்கள் வந்து 80 கோடி மக்களுக்கு இன்னைக்கு வந்து இலவச உணவுப் பொருள் வழங்கி தானே நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய நிலைமை இன்னைக்கு இருக்கு. அப்போ 80 கோடி மக்களுக்கு இலவசமாக உணவுப் பொருள் வழங்க வேண்டிய நிலைமை இருக்குன்னா பெரும்பகுதியான நாட்டு மக்கள் எந்த நிலையில் வாழ்றாங்க? எனவே இதெல்லாம் இல்லாமல் இட்டு கட்டி ஏதோ நாங்கள் பெரிய இமாலய சாதனை படைச்சிட்டோம், 3வது பொருளாதாரமாக இந்திய பொருளாதாரம் வளர்ந்துருக்கு போன்ற எல்லாம் சொல்வது ரொம்ப அநியாயமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த சிட்ஃபண்ட் நடத்தி நிதி நிறுவனத்தில் கைது பண்ணியிருக்க தேவநாயகத்தை கைது பண்ணியிருக்கிறாங்க. மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் கைது. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நிதி நிறுவனங்கள் இது மாதிரி பல 1000 கோடி ரூபாயை வசூல் பண்ணிட்டு மக்களுக்கு ஏமாற்றிருக்கிறாங்க. நீங்கள் ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸாக இருக்கட்டும், இப்படி திருவண்ணாமலையில் வேறு பல மாவட்டங்களில் ஏராளமான இந்த மாதிரி நுண்நிதி நிறுவனங்கள் வந்து நிதி நிறுவனங்கள் மக்களுக்கு ஆசை வார்த்தையை காட்டி அதிகமாக பணம் கொடுக்குறோம், அதிகமான வட்டி கொடுக்குறோன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்களுக்கு ஆசையை உண்டாக்கி மொத்தத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000, 15,000, 20,000 கோடிக்கு மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காங்க. எனவே தமிழக அரசு இந்த எல்லா நிதி நிறுவனம் எப்படி இந்த நிதி நிறுவனங்கள் அரசு அனுமதிக்குது? அவங்க என்ன கேரண்டி கொடுத்துருக்காங்க அரசாங்கத்துக்கு? ஏதாவது ஒரு கேரண்டி கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் 1000 கோடி வசூல் பண்ணால் நான் 1000 கோடி டெபாசிட் பண்ணேன்னு சொல்லணுமா இல்லையா? ஒரு பைசா கூட டெபாசிட் பண்ணால் மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்கன்னா அந்த 1000 கோடி எங்கேருந்து போய் யாரும் எடுக்கிறது? கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய மக்கள் ஏதாவது வாழ்க்கையில் சேமிக்கலாம்னு நினைச்சா இப்படி வந்து இதாக போகுது. இதுக்கு இன்னொரு காரணம், மத்திய அரசு மாநில அரசுடைய வங்கிகளில் போதுமான அளவுக்கு வட்டி கொடுக்கறது இல்லை. அது வந்து ரிசர்வ் பேங்க் வந்து வட்டியை குறைக்குது, 6%, 6.5% தான் கொடுக்குறாங்கிறாங்க. அப்போ இதனால கூடுதலாக யாராவது ஒன்று சொன்னால் மக்கள் அதுக்கு பின்னாடி ஓடி ஏமாறுற நிலைமை என்பது ஏற்படுது. எனவே கூட்டுறவு வங்கிகளில் அல்லது இந்த மாதிரி தேசியமயமாற்ற வங்கிகளில் இந்த மாதிரி சாதாரண மக்கள் போடக்கூடிய அந்த டெபாசிட்டுக்கு கூடுதல் வட்டி கொடுக்க ஆரம்பித்தா இவங்க தனியார் நிறுவனத்தை போய் நம்பி ஏமாற வேண்டிய அவசியம் வெளியில். எனவே இது வந்து அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து பிஜேபியோட சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. இப்போ இதே தேவநாதன் பிஜேபி கூட்டணி கட்சியில் இருக்கிறாரு. ஆருத்ரா நிறுவனத்தில் பல பேர் வந்து பிஜேபியோட நிர்வாகிகளை சம்மந்தப்பட்டிருக்காங்க. எனவே இதெல்லாம் வந்து ஏதோ மத்திய அரசாங்கத்தோடு தாங்கள் நெருக்கமாக இருக்கிறோங்கிறது காரணம் காட்டி மக்களை ஏமாற்றுவதற்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நிதி நிறுவனங்கள் மீது உரிய விசாரணையும் உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதில் பணம் போட்டு ஏமாந்தவங்களுக்கு அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணி அந்த மக்களுக்கு அந்த பணத்தை பல ஆயிரக்கணக்கான மக்கள் தெருவில் நிற்கிறாங்க. பாவம், அவங்களுக்கு வந்து கொடுக்கணுங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அந்த ஆளுநர் கொடுத்த விருந்தில் வந்து நீங்கள் எதிர்கட்சிகள் சிபிஎம் இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், எந்த கூட்டணி திமுக கூட்டணி கட்சிகள் அனைவரும் புறக்கணிச்சிங்க. திமுக கூட புறக்கணிக்கதான் சொல்லி திமுக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் போன கடந்த ஆளுநர் விருது கூட எந்த கலந்து, ஆனால் இந்த இதில் வந்து கலந்துருக்காங்க. இப்போ பாஜகவோட இணக்கமான சூழலில் போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது எங்கள் கட்சியை பொறுத்தவரையில், கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையில் இந்த ஆளுநர் மீது கடுமையான இதில் நாங்கள் இருக்கோம். திமுகவும் தமிழக அரசும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானங்கள் மற்ற எல்லாத்தையும் ஆளுநரை கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காங்க, கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க. குடியரசுத் தலைவரை உட்பட நேரடியாக கொண்டு போய் மனுவெல்லாம் கொடுத்து வந்திருக்கிறாங்க. ஸோ அதனுடைய ஒரு பகுதியாக நாங்கள் எல்லாம் வந்து தேநீர் விருந்தை புறக்கணிப்பதுங்கிறது தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி புறக்கணிக்கிறோம். அரசாங்கத்தை பொறுத்தவரையில் சரி தொடர்ந்து புறக்கணிக்க எதுக்காகனா அரசாங்கத்தை இந்த முறை போகணும்னு அவங்க வந்து முடிவு எடுத்திருக்காங்க. அது அரசு தான் பொறுப்பு பதில் சொல்லணும். எங்களை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் போகலைன்னு தான் அவங்க அறிவிச்சாங்க.
பட் கவர்னரு அதுக்குள்ள ஒரு முரண்பாடை அதிகமாக வளர்த்துக்க வேண்டாம், ஆகவே நாங்கள் போகிறோங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் என்னை பொறுத்தவரையில் என்னன்னா, என்னதான் இவங்க விருதுக்கு போனாலும், என்னதான் ராஜ்நாத் சிங் எல்லாம் அழைச்சாலும் பெரிய அடிப்படையில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டுரும், பாஜக தன்னை மாற்றிக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வழியே கிடையாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தமிழக அரசு நாணயத்தை வெளியிடுன்னு கேட்டாங்க, மோடி அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. இதை ஏற்றுக்கிற அரசாங்கம் ஏன் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கணுங்கிறது தமிழக அரசு எதுக்கு அதிகம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஸோ அவங்கள பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்களை ஒரு புறந்தள்ளுகிற ஒரு அணுகுமுறையிலிருந்து மாற்றம் என்பது இல்லை. அந்த சூழ்நிலையில பெரிய அடிப்படையான அரசியல் மாற்றம்லாம் இதில் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இவ்வளோ பெரிய சூழலில் கடுமையான எதிர்ப்பு உங்கள் கூட்டணி கட்சியினர் இருந்தாலும் திமுகவினர் இருந்தாலும் கடுமையான முதலமைச்சர் வரை எதிர்ப்பு தெரிவிக்கிற சூழ்நிலை கடந்த ஒரு தினங்களாக திமுகவினரை அவர்கள் அதிகமாக பாராட்டுறதும் திமுகவினர் பாஜகவை அதிகமாக பாராட்டுறதும் தொடர்ந்து ஒரு பெரிய அளவில் வந்துட்டு இருக்கு. இப்போ கூட்டணி கட்சிகள் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்கள் இவரில் தொடர்ந்து இவங்களுடைய கூட்டணி சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அடுத்த கூட ஒரு தேர்தல் கூட நாங்கள் இருப்போம்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் பாஜகவோட இணக்கமாக போயிருக்காங்க. பாஜகவோட இணக்கமாக போகிறது மாதிரி ஒரு முடிவு அவங்களால எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க எடுக்கிறதுக்கான சூழல் இல்லை. அப்படி ஒரு சூழல் பெருசாக மாறிடும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ரகுபதி வேற உங்களுக்கு அந்த ராமரை பற்றி பேசியிருக்காரு, ராமராஜ் தான் நல்லது மீட்சி தான் திராவிட மாடல் ஆட்சிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கும் திமுக இந்த கண்டனம் தெரிவிக்குது. அதனால ஒரு சாதகமான போக்கை கடைபிடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதா சொல்லுங்க. இல்லை, அதாவது நாங்கள் நினைக்கிறது இப்படியான சில நிகழ்ச்சிகள் இப்படியான இதை வச்சு இதனால் ஒரு அடிப்படையான மாற்றம் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நெருக்கம் வந்துடும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அப்படி நெருக்கம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இல்லை, தொடர்ந்து தமிழகத்தை பொறுத்தளவுக்கு விவசாயிகளாக இருக்கட்டும், விவசாய தொழிலாளர்களாக இருக்கட்டும், பல்வேறு பிரச்சனைகள் பொதுமக்கள் வரையும் சரி, இப்போ மின்சார கட்டண உயர்வு அதே போன்று பல்வேறு பிரச்சனைகள் இன்னும் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் எதிர்கட்சிகள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் போராட்டத்தை விட இப்போ இந்த ஆட்சி காலத்தில் போராட்டங்களோட தன்மையும் மாறி இருக்கு, போராட்டங்களும் இல்லை. அதாவது நாங்கள் பாஜகவை எதிர்ப்பது என்கிற ஒரு விஷயத்துல மத்திய அரசாங்கத்துடைய மக்கள் விரோத மதவெறி அரசியலை எதிர்த்த ஒரு விஷயத்துல இந்த கட்சிகளோடு கூட்டணி இருக்கிறோம். ஆனா அரசாங்கத்தை பொறுத்தவரை அது திமுகவுடைய அரசு தான். அது கூட்டணி அரசு கிடையாது. அந்த அரசு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். அவங்க செய்யக்கூடிய பாதகமான விஷயங்களை நாங்கள் சமரசம் இல்லாமல் கண்டித்து தான் செய்கிறோம். சட்டமன்றத்தில் பேசுகிறோம். மின்சார கட்டணத்தை எதிர்த்து தமிழ்நாடு பூரா நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வருகிற 28ஆம் தேதி அந்த சொத்து வரி உயர்வு, இந்த கார்பரேஷனில் தூய்மை பணியை தனியாருக்கு விடுவது போன்றவர்களை கண்டித்து 28ஆம் தேதி என் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடக்க தான் போகுது. ஸோ மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனையில் நாங்கள் சமரசம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. அதுக்கான போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். வரக்கூடிய தேர்தலில் இந்த கூட்டணி தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? உள்ளாட்சி தேர்தல் உட்பட இல்லை, இப்பொழுதைக்கு தேர்தல் போதா என்ன வருதுன்னு சொல்ல முடியாது. இதே நம்ம இப்போ பாஜகவை எதிர்த்து இந்தியா கூட்டணிங்கிற தொடர்கிற நிலை வரைக்கும் இந்த கூட்டணி தொடர்தானே செய்யும். பாஜக மத்தியில் ஆட்சி இருக்கு. ஒருவேளை பாஜகவுடன் கூட்டணி தொடர்ந்து அவங்க திமுக வச்சாங்கன்னா இந்த கூட்டணி தொடரும். அவங்க கூட்டணி பாஜகவுடன் ஒருவேளை திமுகவினர் கூட்டணி வைத்தால் அதெல்லாம் ஒரு இந்த கேள்வி தானே, கற்பனையில் வர்ற கேள்வி தானே. வந்தா என்னன்னு பார்க்கலாம். எப்படி அப்படி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாத போது அந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு அப்படி ஒரு மாற்றத்துக்கு வழி இல்லை. நிச்சயமா பாஜகவோட யார் சேர்ந்தாலும் பாஜகவை எதிர்க்க அணியில் தான் நாங்கள் இருப்போம். இப்போ தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தொடர்ந்து ஒரு மாநாடெல்லாம் நடத்த போகிறோம்னு சொல்லியிருக்காரு. அவர் கட்சி ஆரம்பிச்சதுனால இப்போ உள்ள இளைஞர்கள் அதிக அளவில் போகிறதுக்கு ஒரு ஏற்கனவே சீமானவங்களாம் அவங்களோட ஆதரவு தெரிவிக்கலாம், கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இந்த விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால மற்ற கட்சிகளுக்கும் எலெக்ஷனில் எதுவும் அந்த ஓட்டு சதவீத குறைய வாய்ப்பு இருக்கா? அல்லது வெற்றி வாய்ப்புகள் எப்படி மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் எதுவும் கூட்டணி அவர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை. அதாவது விஜயோ அது வேறு யாரோ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கட்சி ஆரம்பிட்டு எங்களுக்கு ஒன்றும் இல்லை, வர நல்லது தான். ஆனால் அவங்க என்ன கொள்கை நிலை மேற்கொள்ள போகிறாங்கன்னு தெரியாமல் நாங்கள் அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க இன்னைக்கு நாட்டில் கடைபிடிக்கக்கூடிய பல்வேறு விதமான அம்சங்களை பற்றி அவங்க என்ன கொள்கை நிலை எடுக்கிறாங்கன்னு தெரியணும் இல்லை, ஒரு கொள்கையை சொல்லணும் இல்லை. அவங்க
அவங்க சொல்ற போது தான் அது சம்பந்தம் நாங்கள் வந்து வெறும் விஜயை மட்டும் மையப்படுத்தி நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? விஜய் என்ன சொல்றாரு, என்ன பேசுறாருங்கிறத பொறுத்து தான் நாங்கள் சொல்ல முடியும். அதில் இப்பொழுதுக்கு உடனடியாக நாங்கள் உடனே அவங்களோட போய் சேர்ற பிரச்சனையே கிடையாது. எங்களை பொறுத்த வரையில் இந்த நாடு ஒரு மிகப்பெரிய ஆபத்தான கட்டத்தில் இருக்குது. பாஜகவுடைய மோசமான பொருளாதார கொள்கை மற்றது இருக்குது. கார்பரேட்டுகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறவங்க இந்தியாவில் இருக்கிற கார்பரேட் முதலாளிகள் இருக்கிறாங்க. ஸோ அந்த கார்பரேட் முதலாளிகளையும் இன்னொரு பக்கம் மத வெறியை எதிர்க்கிற ஒரு வலுவான அணி இந்தியாவுக்கு தேவைப்படுதுங்கிறத இப்போவும் நாங்கள் வைக்கிறோம். இன்னைக்கு வந்து நேற்று கலைஞரோட உருவ காயின் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து இந்தி எழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து அதுக்கு ஒரு கண்டனம் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மத்திய அரசனுடைய நாணய வெளியீடுங்கிற போது அதில் வந்து ஆங்கிலம், இந்தி, தமிழ் இருக்குதானே செய்யுது. தமிழ் வெல்லம்னா அது தமிழ் தான் இருக்குது. நம்ம நாணயம் வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கமே வெளியிடலையே. இப்போ ரூபா நோட்டு இருக்கு, அது ஹிந்தி இருக்க தான் செய்யுது. 5 ரூபா காயின் இருக்கு, அது இருக்க தான் செய்யுது. ஸோ இந்தியாவுடைய ஆட்சி மொழி அப்படிங்கிற போது அவங்க அதை போடுறாங்க. அது வந்து இதில் தமிழ் வெல்லுங்கிற எதுவும் சேர்த்து தான் போட்டிருக்காங்க. அதனால் அதை வச்சுக்கிட்டு அது ஹிந்தி இருக்குன்னு அப்படி பார்க்க முடியாது. இந்த 28ஆம் தேதி போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடக்குது. சென்னை மாநகராட்சி எதிர்த்து நாங்கள் நடத்துகிறோம். அதே மாதிரி இப்போ டெல்டா மாவட்டத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக நாங்கள் இருக்கிற அடுத்து ஏதாவது போராட்டத்தை அறிவிக்கலாம்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா இவ்வளோ பெரிய வெள்ளை இதெல்லாம் போன பிறகு கூட இன்னும் கடைமடைக்கு தண்ணி வந்து சேரலைங்கிறாங்க. அப்போ என்ன நீர்வளத்துறை எப்படி செயல்படுது, நீர்வளத்துறை அதிகாரிகள் என்ன கவனம் வச்சுக்கிறாங்க? இவ்வளவு தண்ணி பற்றாக்குறை இருக்கிற நேரத்தில் தண்ணி வரலன்னா பரவாயில்ல, அளவுக்கு அதிகமான தண்ணி வந்து கடலில் போய் கலக்கிற அளவுக்கு இருக்கும்போது ஏன் இங்கே கடைமடைக்கு தண்ணி வரலங்கிற கேள்விக்கு அதிகாரிகள் பதில் சொல்லணும்ல, அமைச்சர்கள் பதில் சொல்லணும்ல. அது அப்படியே தண்ணி வந்தாலும் இப்போ வந்து சம்பா சாகுபடி செய்யறதுக்கான ஏற்பாடுகள்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு தெரியல. எனவே நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய காலத்தில் இதே நிலைமை நீடிச்சதுன்னா தண்ணி வேணுங்கிறதுக்காக அதே மாதிரி சாகுபடிக்கான உர மானியம், மற்ற விதை, மற்றதெல்லாம் அந்த சாகுபடி பணிகளை மேற்கொள்வதற்கான இது நாங்கள் வந்து போராட்டத்தை நடத்தும். அதனால் என்னென்ன பிரச்சனைலாம் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க நாங்கள் அதை வற்புறுத்துவோம், அதுக்காக வாதாடுவோம், போராடுவோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. இப்போ அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி அது இல்லாமல் ஓபிஎஸ் சசிகலா தனித்தனியாக இருக்கிறதுனால தான் அதிமுக பலவீனம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அல்லது 3 பேர் சேர்ந்தா உங்களுக்கு கடுமையாக டஃப் அண்ட் ஃபைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒரு எலெக்ஷனில்? அந்த 3 பேரும் வந்து அநேகமாக சேருவதற்கான வாய்ப்பு அநேகமாக இல்லைங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அது அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள எதிரும் முதலுமான நிலைமை வந்துருச்சு. அவங்க பிஜேபியோடு இருக்காங்க, இவர் வந்து இல்லைங்கிறாரு. எப்படி இது உள்ள அவங்கள வந்து அவங்க சமரசம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே, இருக்கிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லை, ஒன்று அந்த தலைமையும் 3 நாளாக பிரிஞ்சு நிற்குது. ரெண்டாவது இந்த 10 வருஷம் ஆட்சியில் அதிமுக மீது இருந்த அந்த செல்வாக்கும் மக்கள் மத்தியில் இதாக இருக்குல்ல. அவங்களுடைய ஆட்சி நடத்துகிற விதம், போக்குவரத்து, பல ஊழல் குற்றச்சாட்டு முறை எடுப்பதுமே உதாரணமாக இந்த போக்குவரத்து ஊழியராக இருக்கட்டும், மின்சார ஊழியராக இருக்கட்டும், பல்வேறு விதமான தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பென்ஷன், கொடுக்க வேண்டிய டிஏ எல்லாத்தையும் கொடுக்காம அவங்க தானே ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இன்னைக்கு வந்து கொடுக்க அன்னைக்கு இவங்க ஆட்சியில் இருக்கிற 5 வருஷம் 6 வருஷம் அதை கொடுத்துருந்தாங்க. இப்போ அடுத்த அரசு வரப்போ கொடுக்குற பிரச்சனையே இல்லையே. இவங்க மொத்தமாக 6 வருஷம் கொடுக்காம 2000 கோடி 3000 கோடி பாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்த அரசுக்கு அது தலையில் வந்து சுமையை வைக்கிற மாதிரி இருக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்து ஏன் கொடுக்கலன்னு கேட்டால் என்ன நியாயம் இருக்குது? ஸோ இதெல்லாம் மக்கள் புரியாமல் இருக்காங்க. எனவே மக்கள் மத்தியிலேயும் அதிமுகவுடைய வீரியம் குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி அந்த தலைமையும் ஒரு ஒத்த கருத்து, ஒத்த தலைமையாக இல்லை. யாரை தலைவராக ஏற்றுட்டு வர்றது? எடப்பாடி ஏற்றுட்டு இவங்க வருவாங்களா? சசிகலா ஏற்றுட்டு இவரு போவாரா? டிடிவி ஏற்று அது 3 கோணத்தில் இருக்கு. இவர் ஏற்றுக்கிட்டா அவர் ஏற்றுக்க மாட்டாரு, அவர் ஏற்றுக்கிட்டா இவர் ஏற்றுக்க மாட்டாருங்கிற அந்த நிலையிலாம் இருக்கிறதுனால அது ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கு.